ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்றல் விளாக்ஸ். வாங்க இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம். ரொட்டீன் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி என்னமோ தெரியலைங்க, சிக்கன் சாப்பிடணும் போல் கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு. மேல் வீட்டில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு செஞ்சுருந்தாங்க. ஸோ சரி நம்மளும் டின்னருக்கு சிக்கன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. சிம்பிளான மெத்தடில் தான் வறுவல் தான் பண்ண போகிறோம். இது வந்து பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 வரமிளகா, ஒரு அரை தக்காளி, அவ்வளோதான் எடுத்து வச்சிட்டேன். நம்ம சிக்கன் செய்யறதுக்கு தேவையான கடாய் ரெடியாக இருக்குது. கடுகு, கடலைப்பருப்பு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் சேர்த்தனா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் சிக்கன் வரலை, சிக்கன் வாங்கிட்டு வர போயிருக்காங்க. அப்புறம் நான் இடிக்கல்ல வந்து நல்லா சுத்தமாக கழுவி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு போட்டு நம்ம இதில் தட்ட போகிறோம். இந்த மாதிரி 1-2 தட்டி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டை விட இந்த மாதிரி தட்டி எடுத்து போட்டிங்கன்னா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஸ்ப்ரவுட் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த அளவுக்கு முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். இது ஹோல் நைட்டு ஊற வச்சுட்டு இன்றைக்கி காலையில் முளைக்கட்டினேன். நீங்கள் துணியில் போட்டு முளைக்கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா மார்னிங் ஒரு 10 மணிக்கு இந்த மாதிரி மூடி வச்சிங்கன்னா ஈவினிங் ஒரு 6 ஓ கிளாக்கும் போது இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ப்ரவுட் ரெடி ஆயிரும். ஸ்ப்ரவுட் அடிக்கடி பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு, ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஓகே, நம்ம இப்போ சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிக்கன் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம தாளிச்சு விட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம கடலெண்ணெய் சேர்த்துக்கு போடும். செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு போடுறனால போடலாங்க, இல்லை வந்து பிரியாணி ஸ்பைசஸ்ஸு, பிரியாணி இலை, கல்பாசி, இந்த மாதிரி சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி போடுறதுனால போடலாம், ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி வந்து கடுகு, கடலைப்பருப்பு, சோம்பு தான் போடுறேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கூடவே மிளகாயும் போட்டுக்கலாம். இது ஃபுல்லாகவே பச்சை மிளகா போட்டிங்கன்னா நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுக்க சொல்லியிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா போட்டிங்கன்னா சிக்கன் மசாலா போடுறதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட் எங்களுக்கு அல்சர் பிரச்சனை இருக்கிறனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு மீதியெல்லாம் வரமிளகா தான் சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம மிக்சியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறத விடங்க இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா மனம் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் ஆசைப்பட்டு வாங்கி ஒட்டினதுங்க. என்னோடய டைல்ஸ் கலர் இந்த கலர் தான். எனக்கு இந்த ஸ்டிக்கர் பிடிக்கும், நல்லாயிருக்கும் லுக் அப்படிங்கிறக்காக நான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கி ஒட்டினேன். மேலேயும் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். பட்டுங்க மேலே வந்து சூப்பராக நீட்டாக இருக்குது. அப்பப்போ தொடச்சி விட்ருவோம். கீழே பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி பட்டுகிட்டே இருக்குல்ல, ஸோ அது கிழிஞ்சிடுச்சு. அதனால் நான் அடுத்த வீடியோ வரதுக்குள்ளே சூப்பராக இன்னொரு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். லைட்டாக கல் போட்டுக்கலாங்க, தக்காளி வதங்கட்டும். தக்காளி நிறைய போட்டிங்கன்னா சிக்கன் வறுவலுக்கு வந்து ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்குது. ஸோ நான் அரை தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறக்குள்ளைங்க கடன்னு இந்த பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, எல்லாம் சுத்தமாக கழுவி போட்டாச்சு. சிங்க்கு காலி பண்ணியாச்சு. இப்போது சிக்கன் அண்டு சிக்கன் மசாலா வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ நம்ம சிக்கன் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா தண்ணியில் 4 முறை வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். சிக்கன் பார்த்திங்கன்னா சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3/4 கிலோ கறிக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அது எதுவுமே போட மாட்டேங்க, வெறும் சிக்கன் மசாலா மட்டும் போட்டு செஞ்சுடுவேன். நல்லா ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது உள்ளதுலேயே ஈஸியான மெத்தடுங்க. இந்த மெத்தடு டக்குன்னு செஞ்சிடலாம். கொஞ்சமாக கல் போட்டுக்கலாம். நம்ம உப்பு ஏற்கனவே கொஞ்சமாக போட்டிருக்கோம் தக்காளி வதங்கறதுக்கு. இப்போ இந்தளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம்.
நல்லா உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுடலாம். சீப்பை திறந்து பார்க்கலாம். லைட்டாக தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம கறி வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கறி கொஞ்சம் வேகட்டுங்க, அப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இப்போ அதை மூடி வச்சிடலாம். கையோட சாதத்துக்கு வச்சாச்சுங்க. நான் எப்போ சிக்கன் மட்டன் செஞ்சாலும் வடித்த சாதம் தான் சாப்பிடுவேன். எனக்கு வடித்த சாதம்னா பிடிக்கும். பட் வீட்டில் எல்லோரும் தோசை தான் கேட்பாங்க. ஸோ எனக்கு பாப்பாவுக்கு மட்டும் வடித்த சாதம் இன்னொரு அடுப்பில் வச்சாச்சு. கறி வெந்துட்டுருக்கு. இது வந்து என்னோடய கிச்சனுங்க. ரொம்ப குட்டி குட்டி கிச்சன் தான். ஒரு நாளைக்கு கிச்சன் டூர் போடுறேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஏற்கனவே சொல்லியிருப்பேன். வந்து நானும் என்னோடய சிஸ்டரும் சேர்ந்தா வந்து இந்த சேனல் ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொட்டீன் போடும்போது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு நாளைக்கு அவள் ரொட்டீன் போடுவேன், ஒரு நாளைக்கு நான் ரொட்டீன் போடுவேன். சேனல் நேம்லேயே பார்த்திங்கன்னா கலை எஸ்ஓ விளாக்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய கிச்சனு. மளிகை ஜாமான்லாம் இங்கே அடுக்கி வச்சுருப்பேன். ஸோ மற்ற ஐட்டம்லாம் இங்கே இருக்கும். ஒரு நாளைக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு கிச்சன் டூர் போடுறேன். இது வந்து எல்லாம் பழங்குற பாத்திரம். இதெல்லாம் வந்து மேலே பரனில் அடுக்கி வச்சுருக்கிற பாத்திரம் மேலே இருக்கிறதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு வெந்துட்டுருக்கட்டும். ஓகேங்க, இது 2 பாட்டுக்கு வெந்துட்டுருக்கட்டும். நான் அதுக்குள்ளே ஒரு டம்ளர் காஃபி போட்டாச்சு. காஃபி போட்டு குடிச்சிட்டு வந்து வேலையை கண்டினியூ பண்ணலாம். சுந்தரி சீரியல் ஓடிட்டுருக்கு. நம்ம பார்த்துட்டே காஃபி குடிக்கலாமா? அரிசி வெந்துருச்சு பாருங்கள். வடிச்சிடலாம். கேமரா பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ நான் வடிச்சிட்டு காட்டுறேன். நம்ம கஞ்சியை கொஞ்சமாவது வடிச்சு விட்டாதாங்க ஸ்டார்ச் கொஞ்சம் கம்மியாகும். குக்கரில் வச்சு சாப்பிட்றத விட நம்ம இந்த மாதிரி வடித்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வடிச்சிட்டு காட்டுறேன். வடிச்சாச்சு பாருங்கள். அவ்வளோதான். கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. அது ட்ரை ஆச்சுன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் சிக்கன் பார்க்கலாம் வாங்க. சிக்கன் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. ஒரு சிலருக்கு இந்த கால் பகுதி தலை இதெல்லாம் பிடிக்காது, தூக்கி போட்டுருவாங்க. பட் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த தலையோ கால் இதெல்லாம் நான் வேஸ்ட் பண்ணாமல் நான் போட்டுருவேன். எங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி வந்துச்சுன்னா மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. நம்மளுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தேங்காய் துருவல் அல்லது தேங்காய் பால் சேர்த்தலாம். டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். பட் சிம்பிளாக போதும் அப்படின்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இருக்கிற கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வெந்துருச்சு. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா தோசை இட்லி தொட்டுக்கிறேன்னா இந்த மாதிரி நீங்கள் இறக்கிடலாம். இல்லை எனக்கு வந்து ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்ற விட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு. அவ்வளோதான். உங்களுக்கு தேங்காய் பால் அல்லது தேங்காய் போட இஷ்டம் அப்படின்னா போட்டுக்கலாங்க. நான் போடலை இன்றைக்கி. இப்போ மல்லித்தலை போட்டு நான் இறக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேஸ் ரிவீல் பண்ணி நான் ரொட்டீன் போடலான்னு தாங்க ஆசை. பட் தைரியம் தான் வரமாட்டேங்குது. கூடிய சீக்கிரத்திலே வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணிவிட்டு நான் வந்து ரொட்டீன் வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.